வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 Minutes Tech யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பைக்கில் டிஸ்க் பிரேக் ஆயில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட இருக்கிறது SS125. இது தாங்க அந்த ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக்குடைய அந்த டேங்கு, அந்த ஆயில் ஊற்றுற டேங்கு. சரியா, இதில் தான் நம்ம வந்து பிரேக் ஆயிலை சேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு பிரேக்கு சரியாக பிடிக்கல அப்படின்னா பிரேக் ஆயில் ரொம்ப கம்மியாக இருக்கும், அப்போ நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். சப்போஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆயில்ஸ் ரொம்ப பழசாக இருக்குது, நீங்கள் மாற்றினா மாற்றிக்கலாம். இந்த 2 ஸ்க்ரூவையும் ஃபஸ்ட்டு அன்ஸ்க்ரூ பண்ணிக்கணும். இது மாதிரி கரெக்டான ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரூ டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ஸ்டக் ஆகி நின்றுக்கும். அப்புறம் நீங்கள் வெல்டு வச்சு தான் எடுக்க வேண்டியிருக்கும். இதுதாங்க அந்த 2 ஸ்க்ரூவும் எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மேலே உள்ள அந்த கேப்பை ரிமூவ் பண்ணணும். உள்ள ஒரு ரப்பராலான ஒரு புஷ் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுதான் உங்களுக்கு அந்த ப்ரெஷரை வந்து கொடுத்து அந்த ஆயில் மூலமாக உங்களுக்கு டிஸ்கில் பிரேக் அடிக்க உதவும். சரியா, இப்போ எடுத்தாச்சு. இப்போ க்ளோஸபிளாக காட்டுறேன். ஒரு சிரஞ்ச் எடுத்துக்கோங்க. சிரஞ்ச் எடுத்துகிட்டு ஏற்கனவே இருக்கிற ஆயிலை நீங்கள் வெளியேற்றணுன்னா சிரஞ்சு எடுத்துகிட்டு இது மாதிரி வெளியில் எடுத்துக்கலாம். அந்த டேங்கில் அந்த உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ ஏற்கனவே என்னுடைய பைக்கில் ஆல்ரெடி டிஸ்க் ஆயில் இருக்குது. ஸோ அதை அப்படி நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அப்போ வெளியில் எடுக்கிறேன். இருக்கிற ஆயிலை வெளியில் எடுக்கிறேன். வெளியில் எடுத்து இந்த கப்பில் ஊற்றியாச்சு. இப்போ நியூ ஆயில் வாங்கியிருக்கு. டிஸ்க் பிரேக் ஆயில் அப்படின்னு கேட்டு வாங்குங்க, மற்ற ஆயில் ஊற்றக்கூடாது. டிஸ்க் பிரேக் ஆயில், ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக் ஆயில் இப்போ ஊற்றுறேன். அந்த கோடு வரைக்கும் நீங்கள் ஊற்றலாம், அதுக்கு மேலே ஊற்றாதீங்க, ரொம்ப வெளியில் வந்துடும். ஏன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு அந்த புஷ்ஷு அந்த இதெல்லாம் போட்டு நீங்கள் மாட்ட வேண்டியிருக்கும் பார்த்தீங்களா. இப்போ இந்த இடத்துல எடுத்து உள்ளே மாட்ட வேண்டியதாங்க. இதுவே கரெக்டாக மேக்ஸிமம் ஊற்றியாச்சுங்க. அதுக்கப்புறமா 2 ஸ்க்ரூவையும் சேஃபாக உள்ளே வச்சு நல்லா டைட் பண்ணிடுங்க. இந்த ஸ்க்ரூ தான் ரொம்ப முக்கியம். இதை டேமேஜ் பண்ணிடாதீங்க. ஓப்பன் பண்ணும்போதுனாலும் சரி தான், க்ளோஸ் பண்ணும்போதுனாலும் சரி தான், டேமேஜ் பண்ணிடாதீங்க. இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ கரெக்டாக ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா டைட் பண்ணியாச்சு. நல்லா டைட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஆயில் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் டிஸ்க் பிரேக் அடித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பிரேக் இருக்குங்க. ஏன்னா மேக்ஸிமம் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கீங்க. போக போக அந்த ஆயிலுடைய அளவுகள் கம்மியாகிட்டே வரும். அதனால தான் உங்களுக்கு பிரேக்கு கம்மியாகிற மாதிரி தெரியும். நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 3 months அல்லது ஒரு 6 monthக்குள்ளேயாவது மாற்றுறது ரொம்ப நல்லது. என்கிட்ட இருக்கிறது SS125 Yamaha. நானே அடிக்கடி மாற்றிக்குவேன். அதை தான் இங்கே பார்க்குறீங்க. உங்களுக்கு வீடியோவும் கொடுத்துருக்குறேன். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.